தமிழ் விரும்பி வாங்க வணக்கம். த்ரிஷா விஜய் கழகம். ஓகே. யார் அது? தற்குறி வெற்றி கழகம். ஓகே வாங்க. காண்டா. ராஜேஸ்வரி சகோதரிக்கு நான் நிறைய கமாண்ட் போட்டிருக்கேன். லைவுக்கெல்லாம் போயிருக்கேன். லைவ்ல எல்லாம் வந்துட்டு நான் போய் கமாண்ட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து பேர் தெரியல. பேர் சொல்லாதனால அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓ. ராஜேஸ்வரி சகோதரி திண்டுக்கல் துரைப்பாண்டி விவசாயி. இப்ப உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் விரும்பி. குமிழரும் வாங்க. ஓகே. பாபி அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க? பாபி அண்ணா அண்ணா விவசாயம் பண்ணுறவங்க நிலைமை பரிதாபம் அண்ணா. உண்மை உண்மை. அதுதான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. எப்போ நம்ம லைவ்ல வந்தாலும் விவசாயத்தை பத்தி அவங்க படுற கஷ்டத்தை பத்தி ஒன்றும் அவர் எடுத்து சொல்றதுக்காக தான் நான் லைவே வர சொல்லுவேன். ஆனா நல்ல விஷயம். முத்து கௌரி பிரதர், அரசியலை பற்றி பேசக்கூடாது, பேசினால் சேனல் லாக் செய்து விடுவார்கள். முத்து கௌரி வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர் ஆடியன்ஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் வணக்கம் வாங்க. ராஜேஸ்வரி சிஸ்டர் வணக்கம். முத்து கௌரி வாங்க வணக்கம் சிஸ்டர். லைக் டன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆரி நன்றி நன்றி வாங்க. மழை பெய்தும் கெடுக்குது, பெய்யாமலும் கெடுக்குது. நோய் தாக்கம் ரசாயனம் மண்ணை மலடாக்கி விலை இல்லாமல் செய்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபி அண்ணா. ஓகே. எம்ஆர் பிரதர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி சிஸ்டர். என் சைஸ் ஓகே. ஹாய் ராஜேஸ்வரி வணக்கம் 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 வாங்க. ஹாய் ராஜுமா வணக்கம்மா. வணக்கம் அம்முஜம்மா வாங்க. எஸ்கே அண்ணா என்ன சொல்ற? விவசாயம் பண்ணா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன அண்ணன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹாய் துரை தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுஜி அம்மா கிச்சன் கோட் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. துரை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் திண்டுக்கல் துரைப்பாண்டி விவசாய அண்ணா தெரியுது. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க தான் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன் நானு. சாரி அண்ணா. ஹாய் ராஜி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ஓகே. என்னாச்சுன்னா மகேஷ்னா 16வது லைக் பண்ணிட்டேன் ராஜுமா. என் மகளே நீங்க சாப்பிட்டீங்களா என்று வெள்ளிக்கிழமை உங்களுக்காகவும் உங்கள் லைவுக்கு வந்த சகோதரர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இறைவனிடம் துவா செய்து கொண்டு வந்தேன்மா. நன்றி நன்றி அப்பா. ஸ்ரீ காதரப்பா வாங்க. நன்றி வாங்க வாங்க. அம்முஜி அம்மா வாங்க வணக்கம் அப்படின்னு ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நான் டிவிடி யாரும் தப்பா பேச வேண்டாம் இங்கே அப்படின்னு சொல்லி எஸ்கே சொல்லியிருக்காங்க. ஹாய் மாலை வணக்கம் அப்படின்னு பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க. எப்போதும் நம் குடும்பம் சந்தோஷமாகவும் இருக்கணும். மற்றவர்கள் சந்தோஷம் தான் நமக்கு மகிழ்ச்சி தரும். மற்றவர்கள் மனம் நோகிற அளவுக்கு நாம் பேசவும் கூடாது. இது நம் குடும்பம், நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம் என் மகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே வாங்க. ஓகேப்பா. கிச்சன் கோட் அக்கா வாங்க வணக்கம் அப்படின்னு ராஜதுரை சொல்லியிருக்காரு. ஓகே பேசுங்க அண்ணா. ஷேக் காதரப்பா. சேனல்ல வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு. அரசியல் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வந்துட்டு அரசியல்ன்றது நமக்கு தேவையில்லை. அது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேனல்லையா இருந்தாலும் எந்த சேனல்லையா இருந்தாலும் அரசியல் மட்டும் நான் பேச மாட்டேன் சகோதரி. அது வந்து எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கட்சிகள் பிடிக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்துட்டு நம்ம என்னன்னா நம்மளோட விருப்பம், நம்மளோட கொள்கை. நம்ம வந்துட்டு சேனல் ஆரம்பிச்சதே வந்துட்டு இப்பதான் 1 மாசம் ஒரு 40 நாள் என்னமோ ஆயிருக்கு. நம்ம ஆரம்பிச்ச கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற விவசாயத்தை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். விவசாயிகளை வந்துட்டு மதிக்க மாட்டாங்க. அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு விவசாயி அப்படின்னா இந்த அழுக்கா இருப்பான், டீசெண்டா இருக்க மாட்டான். அவன் வந்துட்டு ஏன்னா அவன் உழைக்கிறான். உழைச்சிட்டு டயர்ல வந்து ஒரு நாளைக்கு குளிக்க கூட மாட்டாங்க. தூங்கிடுவாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் நீட்னஸா இல்ல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ஒதுக்குவாங்க. அவங்க வந்து படிப்பறிவு இருக்காது. இப்ப வந்துட்டு அதாவது சகோதரி இப்போ விவசாயம் பண்றவங்க டிகிரி முடிச்சவங்க, ஐடி கம்பெனில வேலை பார்த்தவங்க, பேங்க்ல வேலை பார்த்தவங்க, பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து இப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பாக்குறோம். அது மாதிரி வந்திருக்காங்க. இன்னும் அந்த காலத்துல வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் அப்படி நினைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெரிய பெரிய ஐடி நிறுவனம்லாம் என்ன பண்ணுதுன்னா விவசாய நிலங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் வாங்குறாங்கன்னா அது பூரா வந்து அவங்க விவசாயம் பண்ண போறாங்க. அவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா அது பூரா கார்பரேட் நிறுவனம் மாதிரி மாத்திருவாங்க. அவங்க சொல்றதுதான் விலை. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல போய் நீங்க சொல்ற விலைக்கு தான் நாங்க கொடுத்துட்டு வரணும். ஆனா அவங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்ற விலை தான் நீங்க கொடுத்தாகணும். அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இடம் வச்சு